புஷ்பா 2 2024 தமிழ் டபுளில் தேட்டரில் வெளிவந்த ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் மூவி. அல்லு அர்ஜுனா, பகத் பாசில், ரஷ்மிகா மந்தானா மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. சுகுமார் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். புஷ்பா 1 படத்துடைய கண்டினியூட்டி தான் இந்த படம். ஒரு பவர்ஃபுல் கடத்தல்காரராக அல்லு அர்ஜுனா இருக்கார். இவரை எப்படியாவது பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகத் பாசில் பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாரு. ஒரு பக்கம் பகத் பாசிலை இவர் சமாளிக்கிறாரு. இன்னொரு பக்கம் அரசியல்வாதி முதலமைச்சர் கூட ஒரு சம்பவம் ஒன்று ஆயிடுது. அந்த சம்பவத்திலிருந்து தன் கூட இருக்கிறவங்க தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி அவரையே முதலமைச்சர் ஆக்குற அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே சவால் விடுறாரு. இப்போ இறுதியில் அவர் விட்ட சவாலில் எப்படி வெற்றி பெறாரு, பகத் பாசிலை இவர் அடக்குனாரா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஆன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ்னாவே அல்லு அர்ஜுன் அவங்களுடைய ஆக்டிங் தான். சும்மா வேற மாதிரியான ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காரு. படம் ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் சூப்பரான ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காரு. ரொமான்ஸ், ஃபைட்டு, சென்டிமெண்ட் இப்படி எல்லாத்துலேயுமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ரஷ்மிகா மந்தானா இவங்களுடைய ஆக்டிங் செம்மையாக இருக்குது. புஷ்பா ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒரு லவ்வராக வந்தார். இந்த செகண்ட் பார்ட்டில் அல்லு அர்ஜுனா, ரஷ்மிகா மந்தானா 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்திருப்பாங்க. அப்படியே சென்டிமெண்ட் அப்படியே செம்மையாக பிச்சு உதறாங்க. ரொமான்ஸ் பயங்கரமாக இருக்குது. இப்படி படத்தில் நடித்த எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஹீரோ யாருன்னா பகத் பாசில் தான். படம் ஃபுல்லாக வராது, இப்படியாவது புஷ்பாவை போட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுக்கிற முயற்சி அப்படி இப்படின்ட்டு அது சூப்பராக இருக்குது. படத்துடைய ஸ்க்ரீன் பிளே பொறுத்த அளவுக்கு புஷ்பா பார்ட் 1 மாதிரியே செகண்ட் பார்ட்டும் கொண்டு போயிருக்காங்க. எந்த இடத்துலையுமே போர் அடிக்கலை. 3 மணி நேரம் படம், அநியாயத்துக்கு படம், பெரிய படம். ஆனால் படம் பார்க்கும்போது அது தெரில. ஏன்னா அந்தளவுக்கு படம் அவ்வளோ ஸ்பீடாக போகுது. படம் அடுத்தடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக போகுது. சென்டிமெண்ட் ஈஸியாக சூப்பராக கனெக்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அல்லு அர்ஜுனாவுடைய அந்த ஹீரோயிஸும் பயங்கரமாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவும் சென்டிமெண்ட் தான், ஃபேமிலி சென்டிமெண்ட்டில் நம்மளை அப்படியே டச் பண்ணிட்டாங்க. தேவிஸ்ரீ பிரசாத் அவங்களுடைய பிஜிஎம் நல்லாயிருக்கு. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். படத்தில் அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் சும்மா வேற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஃபைட்டை இன்னும் பார்த்ததில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. படத்துடைய மைனஸ்னாவே லாஜிக் இல்லை, லாஜிக் சுத்தமாக இல்லை. அதேமாதிரி பகத் பாசில் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் கெத்தாக காமிச்சிருக்கலாம். ஏன்னா கிளைமேக்ஸில் உப்புச்சப்புல்லாக அதை காமிச்சிட்டாங்க. மற்றபடி படத்தில் பெரிய மைனஸ் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கணும், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சென்சர் எதுவுமே இல்லை. மொத்தத்தில் இந்த படம் இப்படி சூப்பராக இருக்க, சுமாராக இருக்கணும். இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். ஓகே, இதேமாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.